நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு மேட்ரு சொல்ல போகிறேன் நண்பர்களே. அதாவது என் மேட்ரை கேட்டிங்கன்னா நீங்களே சிந்தித்து செயல்படுங்க. அதாவது நண்பர்களே, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு வெளியூருக்கு போய் ஒரு தொழில் செய்கிறோம், இல்லை வெளிநாட்டுக்கு போய் ஒரு தொழில் செய்கிறோம், இல்லைன்னா ஒரு வெளியூருக்கு போய் ஒரு வேலை செய்கிறோம், இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போய் ஒரு வேலை செய்கிறோம் நம்மளோட திறமைக்கு ஏற்ப. நண்பர்களே, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம் தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும் நாடு தமிழ்நாடு என்ற ஒரு பேர் உள்ளது, சரிங்களா? அதே சமயம் நீங்கள் எந்த ஊருக்கு போய் தொழில் செஞ்சாலும் சரி, எந்த நாட்டுக்கு போய் நீங்கள் தொழில் செஞ்சாலும் வேலை செஞ்சாலும் அது மேட்ரு கிடையாது. அது நம்ம பாரதியார் சொன்ன மாதிரி யாதும் ஊரே யாரும் கேளீர். அதாவது நம்ம எல்லா நாட்டுக்கும் எல்லா ஊருக்கும் நமக்கு உரிமை இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்கே இருக்கிற மண்ணின் மைந்தர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது உள்ளூர்காரனுங்க. அதாவது நீங்கள் இப்போ ஒரு வெளியூருக்கு ஒரு தொழில் செய்ய போகிறீங்க, அங்கே இருக்கிற உள்ளூர்காரனுங்களை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண பழகுங்க. அப்போ தான் அவனுக்கும் ஒரு கௌரவம் இருக்கும், உங்களுக்கும் ஒரு காசு சம்பாதிக்கிற ஒரு வழி இருக்கும். நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஆணவத்தை காமிச்சு நீங்கள் கொஞ்சம் ரஃப்பாக இருந்தீங்கன்னா அது உங்கள் தொழிலுக்கும் பாதிக்கும், அவனுக்கும் கௌரவ குறைச்சல். அதனால் நீங்கள் எந்த இடத்துக்கு வேணால் போங்க, எந்த கண்டத்துக்கு வேணால் போங்க, ஆனால் அங்கே இருக்கிற மண்ணின் மைந்தர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. என்னடா இப்படி பேசுகிறியே, நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்ல வரீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம தமிழ்நாட்டில் மலையாளத்துக்காரன் இருக்கான், ஆந்திராக்காரன் இருக்கான், கர்நாடகாக்காரன் இருக்கான், ஏன் ஹிந்திக்காரன் இருக்கான், ஏன் மராத்திக்காரன் இருக்கான், குஜராத்துக்காரன் இருக்கான், எல்லா ஜாதிக்காரனும் இருக்கான், எல்லா மொழிக்காரனும் இருக்கான். ஆனால் தமிழன் ஒருத்தந்தான் ஆளணும். அப்போ தான் தமிழனுக்கு பாதுகாப்பு. நான் ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் கேரளாவில் போய் ஒரு தமிழன் அங்கே வாழட்ட முடியாது, அப்படியே நறுக்கிடுவான். கர்நாடகாவில் போய் ஒரு தமிழை அங்கே ஆள முடியாது, அப்படியே நறுக்கிடுவான். ஆந்திராவில் போய் ஒரு தமிழை அங்கே கால் பதிக்க முடியாது, அப்படியே நறுக்கிடுவான். அப்படியே தெலுங்கானாக்கு போனீங்கன்னா அங்கேயும் ஒரு தமிழை ஆள முடியாது. அப்படியே மராத்திக்கு போனீங்கன்னா அங்கேயும் ஒரு தமிழை ஆள முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பல தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் அதே சமயம் உண்மையான தமிழன் யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுத்து கண்டுபிடிச்சி அவனுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுங்க. அதாவது அவனுக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்களோ போடலையோ அது ரெண்டாவது விஷயம். ஆனால் உண்மையான தமிழனுக்கு, மண்ணின் மைந்தன், அவனுக்கு நீங்கள் ஒரு மரியாதை கொடுங்க. அப்போ தான் அவனுக்கு ஒரு கௌரவமாக இருக்கும், சரிங்களா? ஏன்னா தமிழ்நாட்டுக்காக தமிழை போராடாமல் வேறு ஜெர்மனிக்காரனை போராட முடியும், சரிங்களா? அதனால் கொஞ்சம் யோசிச்சு மக்களே, எங்கே போனாலும் அங்கே இருக்கிற மண்ணின் மைந்தர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அதே சமயம் நான் மண்ணின் மைந்தர்களுங்கிறது அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற நல்லவங்களுக்கு தான் ரெஸ்பெக்ட் கொடுக்க சொன்னேன். அங்கே லோக்கலில் இருக்கிற ரவுடி பயல்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்க சொல்லலை, சரிங்களா? அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வேறு மாதிரி சொல்லிடாதீங்க, கான்ட்ரவர்சி பண்ணிடாதீங்க, சரிங்களா? அதனால் பாரதியாரும் சொல்லியிருக்காரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆனால் நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் மண்ணின் மைந்தர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சி யார் பச்சை தமிழனோ அவனுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. அவன் பின்னாடி தேர்தல் நின்று எலெக்ஷனில் ஜெயிக்கிறானோ ஜெயிக்கலையோ அது ரெண்டாவது பட்சம். அவனுக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்களோ போடலையோ அது ரெண்டாவது பட்சம். ஆனால் அவனுக்கு ஒரு கௌரவ மரியாதை கொடுங்க, சரிங்களா? அப்போ தான் மற்ற ஆளுங்க தமிழ்நாட்டில் தமிழனை பார்த்து ஓரளவுக்கு கௌரவம் கிடைக்கும். இல்லைன்னா மற்ற ஆள் தமிழனை பார்த்து இலக்கார கண்டுருவான். இது என்னோடய அறிவுரையாக நான் சொல்கிறேன் தமிழ் மக்களுக்கு. நன்றி, வணக்கம். புரிந்தவர்களுக்கு பிஸ்தா, புரியாதவர்களுக்கு புஷ்கா. பாய் பாய்.